பொன்னியின் செல்வனில் 71வது அத்தியாயம். இது எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இளைய பிராட்டி தஞ்சை வந்திருக்காங்க இல்லையா? அப்போது அவங்க வந்தப்போ அவங்க எப்படி வராங்க, என்னென்னலாம் நடக்குது, என்ன மாதிரியான வரவேற்பு நடக்குது, மக்கள் எப்படி இருக்காங்கங்கிறது தான் பார்க்க போகிறோம். தஞ்சை நகரங்கிறது சாதாரணமாக இல்லை, அப்படியே ரொம்ப கோலாகலமாக இருக்குது, ஒரு பரபரப்பாக இருக்குது. ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, பல காலமாக வராமையே இருக்க நம்ம இளவரசி எப்படியும் மனசு மாறி இப்படி தஞ்சைக்கு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்களுக்கெல்லாம் ஒரே குஷி. இளவரசி குந்தவை ரொம்ப அழகு, அறிவு, எந்த விஷயம் பற்றி பேசினாலும் எப்படி அவரோட பேர் மக்களிடையே வெளிப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதுவும் இந்த வருஷம் நவராத்திரி பூஜைக்கு குந்தவை தேவி இந்த தஞ்சையில் தான் தங்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு வதந்தி மாதிரி மக்கள்கிட்ட ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி வராங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே கோட்டையை சுற்றி மக்கள் அப்படியே சமுத்திரம் மாதிரி கூடியிருக்காங்களாம். இந்த நிலா உதிக்கும், சந்திரன் உதிக்கிறத காத்துக்கிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக ஆரவாரத்தோட மக்கள் இருப்பாங்க. அது மாதிரி இருக்காங்க. கடைசியில் அந்த நிலாவே உதயமாயிடுச்சு. 2 நிலா மதியங்கள் ஒரே சமயத்தில் உதயமாச்சுன்னா எப்படி இருக்கும், அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குந்தவை தேவி அவங்க பரிவாரத்தோடு சேர்றாங்க தஞ்சை கோட்டைக்கு. அப்படியே அந்த கோட்டையோட கதவுகள்லாம் தடால் அப்படின்னு சொல்லி அப்படியே நீக்கினா அப்படியே இந்த குந்தவையை வரவேற்கிறதுக்காக அரண்மனையில் இருக்கிற பரிவாரங்கள்லாம் அப்படியே வெளியில் வருது, ஒவ்வொரு பரிவாரங்களாக. அந்த பரிவாரங்களுக்கெல்லாம் முன்னாடி யார் வராங்கன்னா, அண்ணன் தம்பி 2 பழுவேட்டையர்களுமே வராங்க. பழுவேட்டையர்கள் மட்டும் வராங்களா, பின்னாடி ஒரு பட்டு ஆடைகள்லாம் போர்த்தின ஒரு பல்லக்கும் வருது. அந்த பல்லக்கு நின்னதும் அதில் இருக்கிற பட்டு திரைகள்லாம் விலகி உள்ளே இருந்து நந்தினி தேவி, நம்ம பழுவூர் இளையராணி வராங்க. குந்தவை யானையிலிருந்தும் நந்தினி பல்லக்கிலிருந்து அப்படியே ஒரே சமயத்தில் இறங்குறாங்க. நந்தினி விரைந்து முன்னால் சென்று குந்தவைக்கு வாமா அப்படின்னு சொல்லி வரவேற்கிறாங்க. அப்படியே அந்த வரவேற்பை குந்தவையும் சிரிச்சுக்கிட்டே ஏற்றுக்கிறாங்க. 2 பேர் அழகியும் ஒரே இடத்துல பார்த்தா எப்படி இருக்கும், அப்படி தான் இருந்துச்சு. அதனால தான் 2 உதய நிலா உதயமான மாதிரி ஜனங்க சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு சொன்னேன். நந்தினி அப்படியே பொன்னால் ஆன மேனி அப்படின்னா, குந்தவை அப்படியே செந்தாமரையால் ஆன மேனின்னே சொல்லலாம். அப்படியே பூரணச்சந்திரன் எப்படி வட்ட வடிவமாக இருக்கும், அது மாதிரி நந்தினியும் அப்படியே சிற்பிகள் கைகோர்த்து இருந்தால் எப்படி சிலை வடிவமாக ஒரு முகம் இருக்கும், அது மாதிரி குந்தவையும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நந்தினியோட கருநீர கண்கள் அப்படியே இறகு விரிச்சிட்டு தேனை போய் எடுக்கிற வண்டுகள் மாதிரி அப்படியே அகண்டு இருக்குது அப்படின்னும், குந்தவையோட கருநீல கண்கள் அப்படியே பலாப்பழத்தோட இதழ்கள் மாதிரி அப்படியே அழகாக இருக்கணும் வர்ணிக்கிறாங்க. இப்படியே அவங்களோட அழகை நம்ம மெச்சிக்கிறோம். அடுத்தது, இவள் அழகின் அரசி அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக மணிமகுடம் மாதிரி இருந்துச்சு குந்தவையோட கூந்தல் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் இருவரோட அலங்காரத்தையும் அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நந்தினி மேலே அது வரைக்கும் நம்ம நகர மக்களுக்கெல்லாம் அது அதிருப்தினே இருக்கலாம். அது மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் குழந்தைவையை அவங்க வரவேற்று அவங்கள பற்றி பாராட்டி பேசும்போது அப்படியே இல்லை வாசலுக்கே பண்ணுறதுனால மக்களுக்கு இவ்வளோ நல்லவளா அந்த பொண்ணு, வாசலுக்கே முதலாக வரவேற்கிறா, பாராட்டி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கிறாங்க. இப்படி மகிழ்ச்சியில் தான் அந்த மக்கள் இருக்காங்க. ஆனால் நந்தினிக்கும் குந்தவைக்கும் நடந்த இந்த சம்பாஷணையெல்லாம் மின்னல் மாதிரி வெட்டும் தோரணையில் தான் இருந்துச்சு. தேவி வாங்க, எங்களை அடையோட மறந்துட்டீங்களா, நான் அப்படித்தானே நாங்கள் நினச்சோம், இளைய பிராட்டியோட கருணை எல்லையே இல்லை அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு நந்தினி சொல்கிறாங்க. அது எப்படி ராணி, தூரத்தில் இருந்தால் உங்களையெல்லாம் மறந்துட்டேன்னு அர்த்தமா, பழையாறைக்கு வரலைங்கிறதுனால நான் உங்களையெல்லாம் மறந்துட்டேன்னு ஆயிடுமா அப்படின்னு குந்தவை சொல்கிறாங்க. தேன்மலரை நோக்கி வண்டுகள் தாமே வரும், அழைப்பு வேண்டியதில்லை, அழகிய பழையாறைக்கு யாரும் வருவார்கள், இந்த அவலட்சணமான தஞ்சை கோட்டைக்கு தாங்கள் வந்தது தங்களின் கருணை பெருமை அல்லவா, அது என்ன அப்படி சொல்லிட்டீங்க, தஞ்சைபுரியை அவலட்சண நகரம் என்று சொல்லலாமா, இங்கே சௌந்தரியத்தையே சிறைப்பிடித்து வைத்திருக்கும் போது என்றால் இளைய பிராட்டி. நானும் அப்படித்தான் கேள்விப்பட்டேன், சக்கரவர்த்தி இங்கேயே சிறைப்பிடித்து வைத்திருக்கிறார்கள் என்று. இனிமேல் கவலை இல்லை, அவரை விடுவித்து செல்ல தாங்கள் விட்டீர்கள் அல்லவா என்று நந்தினி கூறிய போது அவளுடைய கண்களில் மின்வெட்டு தோன்றி மறைகிறது.
அழகாக இருக்குப்பா நீங்கள் சொல்கிறது. சுந்தர சோழ சக்கரவர்த்தியை சிறை வைக்க எவ்வளோ பெரிய தேவர்கள் வந்தாலும் முடியாது, சின்ன மனிதர்களால் முடியுமா? நான் அதை பற்றி சொல்லலை, அழகான தேவதையாக இருக்க நந்தினி தேவி பற்றி தான் சொல்கிறேன்னு குந்தவை சொல்கிறாங்க. நல்லா சொன்னீங்க தேவி, அவர் காதுபட அதை சொல்லுங்க. என்னை சிறையில் வைத்திருப்பது போலத்தான் பழுவூர் அரசர் வந்து என்னை வச்சுருக்கார், கொஞ்சமாவது எனக்கு சிபாரிசு செய்யுங்கன்னு சொல்கிறார். என்னோட சிபாரிசு உங்களுக்கு எதுக்காகும்? உங்களை சாதாரணமான சிறையில் ஒன்றும் வச்சுருக்கலையே, நல்லா அப்படியே காதலை கொட்டி கொடுக்குற சிறையில் தானே வச்சுருக்காங்க. அதுவும் வந்து கிழவருடைய காதல் சிறை இல்லாமல் விமோச்சனமே இல்லை, ஏதோ பாதாள சிறை என்கிறார்களே, அதில் அடைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதிலும் நாம போட்டுக்கொண்ட விலங்குங்கிறதுனால நம்மளாக தேடிக்கிட்டு சிறையில் போயிட்டோம், அதிலிருந்து விடுதலை வர்றது கஷ்டம்தானே. சீதா, கண்ணகி, சாவித்திரி வழியில் விடுதலை தேடவும் மாட்டார்கள். அதோ அங்கே என்ன எவ்வளோ கூச்சல் அப்படின்னு சொல்லிட்டு பிராட்டி அப்படியே குந்தவி பிராட்டி நகர்றாங்க. கோட்டை வாசலுக்கு சற்று தூரத்தில் நிறையா மக்கள் திரளாக, அது வந்து பெண்கள் நடுவிலிருந்து அந்த பெருங்கூச்சல் வருது. குந்தவை நந்தினி நெருங்கி, யாரடா அது இவ்வளோ சத்தமாக இருக்குது பெண்கள் கூட்டத்துக்கு நடுவில் அப்படின்னு சொல்லி அதை நோக்கி நெருங்கி போகிறாங்க. பெண்கள் பலர் வந்து அப்படி கூச்சல் விட்டுட்டு முதல்ல என்னன்னே புரியாமல் இருக்காங்க. பின்னாடி கொஞ்சம் புரிஞ்சுது. இளைய பிராட்டியை அடிக்கடி அரண்மனைக்கு வந்து பார்க்க அவர்கள் விரும்புவதாகவும், ஆகையால் நவராத்திரி 9 நாளும் கோட்டைக்குள் வருவதற்கு எங்களுக்கு காவல் இருக்கக்கூடாது, நீங்கள் அந்த காவலை நீக்கணும்னு கேட்குறதுக்கு தான் பெண்கள் நடுவில் அவ்வளோ ஒரு கூச்சலாக இருந்துச்சு. நீங்கள் உங்கள் கணவர்கிட்டையும் உங்கள் மைத்துனர்கிட்டையும் சொல்லி எங்களோட கோரிக்கை நிறைவேற்றுங்கள். இந்த பெண்கள்லாம் கண்டு நீங்கள்லாம் பயப்படலாமா? சோழ சாம்ராஜ்யத்துக்கு எங்கனால என்ன ஆபத்து வரப்போகுது? பழுவூர் சகோதரர்கள் வந்து எல்லா திசையிலையும் வந்து நல்லா தானே பாதுகாப்பாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி குந்தவை கேட்குறா. அது என்ன, கடற்கரை வரைக்கும் 4 திசையும் மட்டும் நிறுத்திட்டீங்க, அதுக்கு மேலேயும் அதிகாரம் இருக்கிறது, இதுக்கு அடையாளம் உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நந்தினி சொல்லிட்டு ஒரு மாதிரியான புன்னகை செய்கிறாங்க. அந்த புன்னகையை பார்த்ததும் குந்தவிக்கு ஏதோ பண்ணது சரியாக படவே இல்லை. இந்த வார்த்தைக்கு என்னவா இருக்கும் அர்த்தம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க குந்தவை. அதுக்குள்ளே நந்தினி பழுவேட்டையரை வந்து அப்படியே சைகையாலே கூப்பிடுறாங்க. உடனே கூப்பிட்டு அந்த பெண்களோட விருப்பத்தையும் இளைய பிராட்டி வந்து அதுக்கு ஆசைப்படுறதையும் சொல்கிறாங்க. இளைய பிராட்டியோட வார்த்தைக்கு ஏதாவது வார்த்தை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பழுவேட்டையர் ஆறாவாரத்தோட நீங்கள் கோட்டைக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிடுறார். அன்னையிலிருந்து சில தினங்களுக்கு பார்த்திங்கன்னா தஞ்சை வந்து அப்படியே வந்து ஒரு குதூகால ஆறாவாரத்துலேயே இருக்குது. குந்தவை தேவிக்கு வந்து தஞ்சைக்கு வந்த சமயத்தில் நவராத்திரி உற்சவமும் நடந்ததுனால 2 சிறப்புகளாகவே அமைஞ்சுது. பழுவேட்டையரும் அவரோட வாக்கை சரின்னு சொல்லி அனுமதி கொடுத்துறாரு இல்லையா. ஆனால் எந்த ஒரு தடையும் இல்லாமல் அந்த 10 நாட்களும் ஜனங்கள் வந்து உள்ளே வரவும் வெளியில் போகவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. கோட்டையோட வாசல் கதவு எப்பவுமே வந்து நல்லா அகல திறந்தே இருக்குது. அரண்மனையிலும் சரி, வெளியில் வந்து ஊர்ப்புறங்களும் சரி, நிறைய நிகழ்ச்சிகள் வந்து கொண்டாடும் விதமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. மக்கள் எப்பவுமே கூட்டமாக குழுமி அதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சந்தோஷத்தில் இருக்காங்க. அடிக்கடி 2 பூரண சந்திரனங்கள் வந்து சேர்ந்து அந்த கூட்டத்தில் இருக்கிற மாதிரி அப்பப்போ வந்து நம்மளோட நந்தினியும் குந்தவையும் வந்து காட்சி கொடுக்குறாங்க. அடிக்கடி இவங்க 2 பேர்த்து முகம் 2 நிலாக்கள் சேர்வதை போல கூட்டத்தில் மக்களுக்கு தரிசனம் கிடைச்சாலும் 2 பேரும் புன்னகையிலேயே வாள் வெட்டிக்கிறதும் வாள் வீசுது மாதிரியும் மின்னல் வெட்டுற மாதிரியும் கண்களாலே சண்டைட்டுக்கிறாங்க. 2 பேர்த்துக்கு இதனால் வெறி மட்டும் கிடையாது, ஒரு மாதிரியான ஆங்காரங்களும் அதிகமாக இருந்தது. இப்படியெல்லாம் நடக்க ஒரே ஒரு இதயத்துக்கு மட்டும் தாங்கிக்கவே முடியல. அது யார் அப்படின்னா கொடும்பாளூர் இளவரசியான வானதி தான். ஏன்னு சொல்லுங்களேன், இப்போ இளைய பிராட்டி குந்தவிக்கு வந்து தன்னை பார்க்குறதுக்கான நேரமே கிடைக்க மாட்டேங்குது. எப்பவும் ஏதாவது ஒரு வேலையும், அதுவும் முக்கியமாக இந்த நந்தினியை கண்டு வருத்தப்படுறதுலையும் கோபம் படுறதுலையுமே நேரம் கழிஞ்சிருது அப்படின்னு சொல்லி இந்த வானதிக்கு ஒரு பக்கம் கவலை.